அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். 2026 ஐபிஎல் கணிப்புகள் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்சி வெர்சஸ் டிசி. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நேத்தைய மேட்ச்சுக்கு உண்டான ரிவ்யூஸ் வந்து பார்த்துருவோம். நேத்து மேட்ச் வந்து பஞ்சாபுக்கும் ஜிடிக்கும் நடந்துச்சு. இதில வந்து நம்ம டாஸ வந்து பஞ்சாப் வின் பண்ணி பவுலிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி பவுலிங் எடுத்தாங்க. அதே மாரி வந்து நெறைய விக்கெட்டுகள் வந்து விழும். மேட்ச் வந்து சுவாரஸ்யமா போகும். ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி வந்து மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. நம்ம வந்து டெலகிராம் குரூப்ல ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆ சில காரணங்கள் மழை சில விஷயங்கள் வந்து உள்ள இன்டரப்ட் பண்ணனால இது க்ளோஸ் மேட்சா போச்சு. ஆ எனிவேஸ் இன்னைக்கு மேட்ச்சுக்கு உண்டான பிரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எல்எஸ்சி வெர்சஸ் டிசில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு வந்து எல்எஸ்சியோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆடுறாங்க. இன்னைக்கு டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிசி டாஸ வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஆடுவாங்க. மிச்சல் மாஸ், ஷஹ்பாஸ் அஹ்மத், ஆவேஸ் கான், நோட்டிஜி, நிக்கோலஸ் பூரான். இந்த 5 பேர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. மத்தவங்கலாம் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ டெல்லி கேபிட்டல்ஸ் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லர், அஷிதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம், ஆகிப் ஆகிப் டோர், அ ஸ்டப்ஸு, லுங்கி நிகிடி இவங்கலாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. மத்தவங்கலாம் கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதில குறிப்பா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அ நிஸ்கான், அப்புறம் வந்து நிதிஷ் ராணா. இவங்கலாம் கொஞ்சம் வந்து ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். அ இந்த பிளேயிங் லெவல்ன்றது வந்து நம்ம ஆவரேஜா நெட்லேருந்து எடுத்த ஒரு பிளேயிங் லெவல் தான். இது மேட்ச் நடக்கிறப்ப மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இல்ல புது பிளேயர் உள்ள வரலாம். இல்ல இருக்க பிளேயர் வந்து வெளிய போயிறலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து மேட்ச் வந்து யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி பக்கம் கொஞ்சம் சாதகமா இருக்கு. ஓகேங்களா? ஆ இருந்தாலும் 7 மணிக்கு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் சில கணிப்புகள் வந்து சொல்ல முடியும். ஒரு வேள நம்ம டாஸே கூட ஃபெயிலியர் ஆனா கூட, அதுக்கப்புறம் வர கணிப்புகள் வந்து 7 மணிக்கு அப்புறம் தான் வரும். அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலகிராம் குரூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல வந்து நம்ம நல்ல கணிப்புகள் வந்து குடுத்துட்டுருக்கோம். எல்லா வீடியோஸும் வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிட கணிப்பு சார்ந்த விஷயத்துக்காக மட்டுமே குடுக்குறது. சூதை ஊக்குவிக்கும் வகையில இந்த வீடியோ வந்து பதிவிடப்படல. ஆ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.